அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி மீது மத்திய பிஜேபி அரசு ஏவி விடுவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் உறுதியாக நின்று எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து வாக்களிக்க வைத்துள்ளது மத்திய பிஜேபி அரசின் வயிற்றில் புலியை கரைத்து இருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை, தோல்விகளை மக்களிடம் எடுத்து செல்கின்ற காங்கிரஸ் கட்சியை பார்த்து பிஜேபி மிரட்சியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனால்தான் அமலாக்கத்துறை காங்கிரஸ் கட்சியை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருப்பதாகவும், இப்போது அதன் தலைவர்கள் சோனியா, ராகுலையும் விட்டு வைக்கவில்லை என்றும் டி.ஆர். பாலு குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் போன்ற பிரதான எதிர்க்கட்சியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள துணிச்சலற்ற மத்திய அரசு அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை ஏவி விடுவது ஜனநாயகத்தில் அருவருக்கத்தக்க அரசியல் மட்டுமல்ல, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல், பழிவாங்கும் செயல் என்றும் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார்.